பீனோல் பற்றிய பொய்யான கூற்றை அல்லது கூற்றுக்களை தெரிந்தெடுக்குக. 68வது கேள்வி. பீனோல் நீர் எண்ணியோச்சில் கரைகிறது. சரி, பீனோல் நீர்ல கரையாது, ஆனால் எண்ணியோச்சில கரையும். ஏனென்றா பீனோல் எண்ணியோச்சோட தாக்கம் புரிஞ்சு உப்பை உருவாக்கும். என்ன வரும்? O மைனஸ் Na+ என்ற ஒரு உப்பையும் H2O-வையும் தரும். அதாவது ஒரு நீரில் கரையாத சேர்வை ஒன்று பிள்ளைகள், இது முந்தைய ஒரு பேப்பர்ல வரைக்க சொன்னான். ஒரு நீரில் கரையாத சேர்வை அமிலத்திலேயோ அல்லது அமிலத்துடனோ அல்லது காரத்துடனோ தாக்கமடைந்து உப்பை உருவாக்குமாக இருந்தால் அந்த சேர்வை அந்த அமிலத்திலோ அல்லது காரத்திலோ எண்ணெய்மெண்டா கரையும். ஒரு நீர்ல கரையாத சேர்வை. எண்ணெயோச்சு நீர்ல கரையாதான, சாரி பீனோ நீர்ல கரையாது, ஆனா எண்ணெயோச்சோட தாக்கம் புரிஞ்சு உப்பை உருவாக்குது ஒரு உப்பு. அதால அது எண்ணெயோச்சி கோசர கரையும். இதே மாதிரி அனலின் எடுத்தா அனலின் நீர்ல கரையாது, ஆனால் HCl கரையும். ஏனண்டா அனலின் HCl கோசர சேர்த்தீங்கன்னா உப்பா உருவாக்கும். NH3+ Cl- என்ற ஒரு உப்பு உருவாகும். அதால அனலின் HCl கரையும். அதே நேரம் பீனோல் NaOH கரையும். பீனோல் புரோமினுடன் ஒரு கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுகிறது. பிழை. பீனோலுக்கும் Br2 இடையிலான தாக்கம் பிரதியீட்டு தாக்கம். Br2 சேர்க்கலாம் அல்லது Br2 நீர் சேர்க்கலாம் என்று சொல்லி தந்தனால் ரெண்டா பீனோலின் ஓதோ பெரா நிலையில போய் Br பிரதியிடப்படும். Br 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 பிரதியிடப்படும். இது பிரதியீட்டு தாக்கம். Br2 நீர் சேர்த்தா இதே விளைவுதான், ஆனா வெண்ணிற வீழ்படி வரும். Br2 சேர்த்தா வெண்ணிற வீழ்படிவில்லை, அதை ஒத்த சேர்வதால் வரும். பீனோல் கெக்சனோலிலும் பார்க்க அமிலத்திறன் குறைந்தது. கெக்சனோல் என்ற அல்கஹால். அமில வலிமை அல்கஹாலை விட பீனோலுக்கு கூட. அமில வலிமை பாத்தீங்கன்னா அமில வலிமை ROH நீர், பீனோல் அதை விட கூட RCWH. அதான் அமிலம். அல்கஹாலை விட நீருக்கு கூட, நீரை விட பீனோலுக்கு கூட, பீனோலை விட கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு கூட. அப்ப அந்த கூட்டம் பிழை. பீனோல் மூல ஊடகத்தில் போமால்டிஹைட்டுடன் உடனடியாக தாக்க முடியும். இது இண்டஸ்ட்ரியல்ல இருக்கிற விடயம். பீனோல் மூல ஊடகத்துல போமால்டிஹைட்டோட தாக்கம் புரிந்து பீனோல் போமால்டிஹைட் என்ற ஒரு பல்பகுதியத்தை தரும். சரிதானே? அது இப்ப உங்களுக்கு தேவையில்லை. சரி, இதுல கிடக்கிறத நோட் பண்ணி போட்டு கையேத்துங்கோ, அடுத்த கேள்விக்கு போகும். நோட் பண்ணுங்கோ. எழுதிட்டா கையேத்தணும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 69வது கேள்வி. 69வது கேள்விக்கு வாங்கோ. இது ரெண்டையும் எப்படி வேறு பிரிக்கலாம் என்று கேள்விப்படுது.
நிறைய டைம் எடுக்கும். ரைட், இங்க எழுதுறேன். CH3 CH2 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 CHO ஒன்று இருக்கு. LaH4 உடனான பரிகரிப்பை தொடர்ந்து LaH4 சேர்த்தா CHO கூட்டம் CH2OH தாழ்த்தப்படும். CH3 CH2 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 இந்த CHO கூட்டம் CH2OH மாறும். அப்ப ஒரு முதல் அல்கோஹால் வரும். அடுத்த சேர்வைக்கு CH3 C double bond CH2 CH2 CHO இதுக்கும் LaLH4 சேர்க்க போறோம். LiAlH4 சேர்த்தா CH3 CHOH CH2 CH2 CHO க்கு பதிலாக CH2OH CHO கூட்டம் CH2OH மாறும். ரெண்டும் அல்கோஹால். இது ரெண்டுக்கும் அமோனியா சேர் AgNO3 உடன் தாக்கம் இல்லை. அமோனியா சேர் AgNO3 எதுக்கு சேர்த்தா ஒரு தாக்கம். அமோனியா சேர் AgNO3 என்றது தொலனின் சோதனை பொருள். தொலனின் சோதனை பொருளோட தாக்கம் முடிகிறது ஒன்று ஆல்டிகைடுகள், அடுத்தது அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள். ஆகவே ஏ விட வராது. அடுத்தது பி, KMNO4 சேர்க்கிறோம். KMNO4க்கும் பிறகு பிராடியின் சோதனை பொருள். CH3 CH2 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 CHO KMNO4 சேர்க்கலாம். அமில KMNO4 இல்ல, KMNO4 சேர்க்கலாம். சேர்த்தா CHO கூட்டம் COOH உட்சேதம் அடையும். CH3 CH2 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 COOH. அடுத்த சேர்வைக்கு CH3 C double bond CH2 CH2 CHO இதுக்கு KMNO4 சேர்த்தா CH3 C double bond CH2 CH2 COOH. இதுலயும் ஆல்டிஹைட் கூட்டம் COOH உட்சேதம் அடையும். இதுலயும் ஆல்டிஹைட் கூட்டம் COOH உட்சேதம் அடையும். இதுக்கு பிராடியின் சோதனை பொருள். பிராடியின் சோதனை பொருள்ன்றது 2,4-DNB. சுஓடிஎன்பியோட இது தாக்கம் இல்லை. இங்க ஒன்றும் இல்லை. இதுல என்ன இருக்கு? கீட்டோன் இருக்கு. இங்க பாருங்க, C double bond. அப்ப இதுக்கு 2,4-DNB சேர்த்தா orange கார்பைல் படிகள். சரிதானே? ஆகவே பியை பயன்படுத்தலாம். அடுத்த சி, NaBH4 சேர்க்கப்போம். CH3 CH2 CH2 CHO NaBH. NaBH4 சேர்த்தா இந்த CHO கூட்டம் CH2OH மாறும். அப்ப CH3 CH2 CH2 CHO கூட்டம் CH2OH மாறும். அப்ப என்ன வருதுன்னா இதுல முதல் அல்கோஹால். அடுத்தது CH3 CH C double bond CH2 CH2 CHO. இதுக்கு நீங்கள் NaBH4 சேர்க்கிறீங்க. சேர்த்தா CH3 CHOH CH2 CH2 CHO. இது என்ன கூட்டம்டா? வளியற்கோள் கூட்டம். வளியற்கோள். வளியற்கோள்.
ஆகவே இதுக்கு அதில் ஒரு டைப்பிங்கில் ஒரு பிளவன் வந்திருக்கு. நீரற்ற சட்டன் Cl2 என்று வரணும். சட்டன் Cl என்று திருத்தி வைங்க. சட்டன் Cl2 செறிந்த HCl சேர்த்தால் ஏண்டா நீரற்ற சட்டன் Cl2 செறிந்த HCl என்றது லூகாஸின் சோதனை. சேர்த்தால் நீண்ட நேரத்தின் பின் கலங்கள் தோன்றும். முதலற்கோளுக்கு மெதுவாகத்தான் கலங்கள் தோன்றும். ஆகவே இது வேறு இது முதலற்கோள் வழியற்கோள். அப்ப முதலற்கோளையும் வழியற்கோளையும் வேறு பிரிக்கிறதுக்கு என்னதை பாவிக்கலாம்? லூகாஸின் சோதனை பொருளை பாவிக்கலாம். இதை ஒரு அழுதுங்கோ. டி பாவிக்கலாம் இரண்டு சொல் எல்லாத்தையும் எழுதி போட்டு கையெழுத்துங்க பாரு. அப்ப சி ஏன் விடையா வருமெண்டா இதுல முதலற்கோள் தொகுதி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வழியற்கோள் இருக்கு. முதலற்கோளையும் செகண்ட் என்ன சொல்றீங்க? என்னண்டு பொருங்கவார் சேர்த்து போட்டுக்கிற என்ன மைக் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சொல்லுங்க? மைக் பண்ணும். செகண்ட் should be டை ஆல்கஹால். அதுக்கு என்ன பிரச்சனை? மைக் நாட் ஒர்க்கிங். ஓகே, டையற்கோல் சொல்றீங்க. டையற்கோல் வேறு பிரிக்கணும் இல்லையா? வேறு பிரிக்கிறேன்டா ஏதாவது அவதானம் இருக்கும். வேறு பிரிக்கிறேன்டா ஏதாவது அவதானம் இருக்கும். அதுல 10-8 வருது, ஒரே ஒரு 8 வருது. அது கிடக்கட்டும். கட்டமைப்பெல்லாம் வித்தியாசப்படுது. நீங்கள் என்னத்தை பார்க்கணும்? வேறு பிரிக்கக்கூடியதா இருக்கான்னு பார்க்கணும். இது அவதாரம் தான் இருக்கும். அப்படி ஒண்ணுமே எழுதி போட்டு சொல்லும். Aldol group also reduced by NaBH4. Aldol group. Aldol group. And NaBH4 ஆல ரெடியூஸ் ஆகிறது யாருன்னு சொன்னா ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும். வேற ஒன்றுமே ரெடியூஸ் ஆகாது. NaBH4 ஆல ரெடியூஸ் ஆகிறது. Aldo group is also reduced by Aldo group annondilla pille aldehyde group o ketone group. Aldehyde alladhu ketone. சரிதானே? ஓகே, ஆல்டிகைட் ரெடியூஸ் ஆகலாம் அல்லது கீட்டோன் ரெடியூஸ் ஆகலாம். ஆல்டிகைட் கீட்டோன்கள் 10 தான் NaBH4 ஆல ரெடியூஸ் ஆகும். அப்ப இதுல பாருங்க ஆல்கஹால் வருது, இதுலயும் ஆல்கஹால் வருது. இந்த இது அது 10 OH இருந்தானே ஒரு OH இருந்தானே ஸ்ட்ரக்சரை வச்சு வேறு பிரிக்கலாம். அது நீங்கள் ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் மெத்தட பார்க்கணும். அதுக்கப்புறம் அமோனியா சேர் AgNO3 பாவிச்சா ஒரு ஒப்சர்வேஷனும் இல்லை. அமோனியா சேர் AgNO3யோட வெள்ளை வில்வடிவு தருதுண்டா அது அமில ஐதரசனை கொண்ட அல்கைனா இருக்கும். வெள்ளியாடியை தருதுண்டா அல்டிகேட்டா இருக்கும். ஆல்கஹாலுக்கு நோ ஆன்சர். கேமினோ உரைச்சேட்டா CHO கூட்டம் சீரபிள் வச்சா போகும். இதுல கீட்டோன் ஒட்சேட்டம் அடையாது, கார்பாக்சிலிக் அமிலம் ஒட்சேட்டம் அடையும். ஆகவே இது ரெண்டும் கார்பாக்சிலிக் அமிலம். அதே நேரம் இதுல கீட்டோன் கூட்டம் இருக்கு. 2,4-DNPA போட்டா அதாவது பிராடியின் சோதனை பொருள் செய்தா இதுல ஒரேஞ்ச் கலர் உள்வடியில இதுல பாருங்க முதலற்கோள் தொகுதி இருக்கு. இதுல சாரி இதுல விட்டு புலப்பட்டுட்டேன். இதுல CH2OH ரைட். இதுலயும் முதலற்கோள், இதுலயும் முதலற்கோள். ஆனா இதுல வழியற்கோள் தொகுதி இருக்குதானே. ஆகவே இது வழியற் இதை விட இதுக்கு தாக்குதலும் கூட. அப்ப வழியற்கோள் லூகாஸின் சோதனை பொருளோட கலங்கள் தன்மையை இதோட ஒப்படைக்க இது விரைவாக தோன்றும். சரிதானே? நீங்க இதைத்தான் சொல்லி ரெடியூஸ் ஆகாது. இதுல எழுதியிருக்கிறோம், இதுல எழுதி. ஓகே ரைட், இது எழுதியிருப்பீங்கள். அடுத்தது டியை பார்ப்போம். ஏன் டி வராது? டிக்கு என்ன செய்ய போறோம்டா பாருங்கோ. K+K2Cr2 செய்ய போறோம். Cr2O7 2-.
H plus Cr2 2 ரெண்டுமே ஒட்சியேற்றம் அடையும். CHO கூட்டம் COOH ஒட்சியேற்றம் அடையும். இதுலயும் CHO கூட்டம் COOH ஒட்சியேற்றம். அப்ப என்ன வரும்? CH3 CH2 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 COOH சக Cr3 plus CH3 C double bond CH2 CH2 COOH சக Cr3. அப்ப என்ன நடக்கும்? K2Cr செம்மஞ்சள் நிறம் நீக்கமடைந்து பச்சை நிற கரைசல் போகும். இப்ப செம்மஞ்சள் நிறம் பச்சை நிறமா ரெண்டுக்குமே அதே மாற்றம் தான் வரும். ஆக வேறு பிரிக்க முடியாது. ஆகவே விடை பியும் சியும். சரிதானே? ரைட். அடுத்த 70வது கேள்விக்கு போவோம். பென்சீன்ல CH2OH CH2COOH நீர் NaOH అంటే NaOH ఎక్కువ చేద్దాం. NaOH ఎక్కువ చేద్దా ஆல்கஹாலுக்கும் NaOH ఎక్కువக்கும் தாக்கம் இல்லை. கார்பாக்சிலிக் அமிலம் NaOH தாக்க முடியும். ஆகவே ஆல்கஹால் கூட்டம் அப்படியே இருக்கும் CH2OH என்று. கார்பாக்சிலிக் அமிலம் தாக்க முடியும். தாக்க முடிஞ்சா CH2COO மைனஸ் Na பிளஸ் என்று. ஆகவே 3வது விட வரும். அடுத்த கேள்விக்கு போவோம். எத்தனையோ தரம் இந்த கிரீக் நாட் சோதனை பொருள் தாக்கம் சொல்லி தந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி காட்டுறோம். திருப்பியும் இருக்கா C double bond CH2 இதுல பென்சீன் C double bond OCH3 இதுக்கு 2 கலர்ல எழுதி காட்டுறோம். பாருங்க திருப்பியும் இருக்கா CH3 MgBr சேர்க்கிறீங்க. MgBr சேர்த்தா இந்த C double bond கூட்டத்துக்கு குறுக்க போய் சேரும். அப்ப HCO CH2 பாருங்க எழுதுனா பொறுங்க பா. பென்சீன் C double bond இதுல OMgBr இந்த CH3 அதே பிறகு இதுலயும் ஒரு CH3 பிரதியிடப்படும். என்னதாக நடந்திருக்கோ என்னதாக நடந்திருக்கும்? இந்த ஓம் இதுவும் சேர்ந்து இப்படி போயிருக்கும். தெரியாட்டி திருப்பியும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? இப்படி நடக்கும். அதுக்கு பிறகு திருப்பி இதோட தாக்கம் நடக்கும். திருப்பி CH3 MgBr சாரி வெட்டால் எழுதி வரும். MgBr அப்ப என்ன வருமெண்டா HCOMgBr CH3 CH2 இனி பிளாக்கால் எழுதலாம் நான் உங்களுக்கு. பென்சீன் இங்கால COMgBr CH3 CH3 ஓகே. அதுக்கு பிறகு என்ன ஏறாம்? H plus H2 நீர் பகுக்கிறான். நீரை செய்வோம். அமில நீர் பகுப்பு செய்யலாம் செய்யலாம். இல்லை சும்மா நீரை செய்தாலும் செய்தால் என்ன விளைய வரும்டா HCOH CH3 CH2 இங்கால பென்சீன் இங்கால COH CH3 CH3 இதான் விளை. இதே விளைவை கொண்ட விடை எத்தனையாவது விடை? CH3 CHOH. 5வது விடை பொருத்தமானது. 5வது. ஓகே.
எல்லாத்தையும் இருக்கா கலரை போட்டு எழுதி போட்டு கையெத்து அடுத்த எழுதி போ. படியா நான் ஃபுல்லா கலரா எழுதுறனால எழுதும் படியா விளக்கமா எழுதுவேன். எழுதிங்களா அப்படியே ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். 72வது கேள்வி. BS3 C double bond CH2 CONH2. முதலாவது LiLH4, இரண்டாவது H+H2 சேர்த்தா கீட்டோன் கூட்டம் என்னவா தாழ்த்தப்படும்னா CHOH. CH3 CHOH
தாழ்த்தப்படும். அதே நேரம் இதெல்லாம் எழுதிவிட்டு நான் முன்னுக்கோ புதுசா யாரும் ஜாயின் பண்ணியிருந்தா தான் பிரச்சனை. CONH2 கூட்டம் என்னவா தாழ்த்தப்படும்? CH2NH2. CH2NH2 அதான் விஷயம். ஏற்கனவே இல்லை தெரியும் தானே உங்களுக்கு. அது பிறகு கீட்டோனை சேர்க்கலாம். கீட்டோனோ அல்டிஹைடையோ சேர்த்தால் NH2 கூட்டத்தை கொண்ட சேர்வைகளோட இப்படி ஒரு தாக்கம் நடக்கும். என்ன நடக்கும்? 2H-உம் O-வும் சேர்ந்து போகும். இது ஒரு கர்நாடக கூட்டல் சக நீக்கல் தாக்கம் என்று சொல்லுவோம். இதே தாக்கம், இதே ஒத்த தாக்கம் தான் பிராடியின் சோதனை பொருளோடையும் நடக்கிறது. CHOH CH2 N double bond C இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3. ஆகவே பொருத்தமான விடை CH2NH2 CH2 என்றார். இரண்டாவது விட வரும். நோட் பண்ணி போட்டு எழுதுங்க. அடுத்த வெளியே போவோம். வெளியேச்சா? ரைட். அடுத்த 73வது கேள்வி. கோபென்டீனல் பென்ஃபோரீனல் இதான் CH3 CH double bond CH CH2 C double bond OH. இது இப்படி வராது, இப்படித்தான் வரப்போகுது. கோபென்டீனல் CH2 double bond CH CH2 C double bond OH. நம்ம பண்ணினா பாருங்கோ. 1 2 3 4 5 நாலாவதுல டபுள் பாண்ட் இருக்கு. என்ன பேருண்டா? பென்ட் போரீனல். பென்ஃபோரீனல் பென்ஃபோரீனல் கேத்திர அணித சமபகுதிய சேர்வை காட்டும். கேத்திர கணித சமபகுதிய சேர்வை காட்டும். பிள்ளை கேத்திர கணித சமபகுதியத்தை காட்டணும். இந்த டபுள் பாண்ட் கார்பனோட இணைந்திருக்கின்ற கூட்டங்கள் வேறு வேறையாக இருக்கும், காட்டாது. HBr-உடன் தாக்கம் முடிகையில் கிடைக்கும் விளைபொருள். HBr-ஓட தாக்கம் புரிஞ்சா ஐதரசன் கூடிய கார்பனோட ஐதரசன் சேரும், மற்றதோட Br சேரும். அப்ப என்ன வேணும்டா? CH3 CHBr CH2 CH2 CH2. HBr-உடன் தாக்கம் புரிகையில் கிடைக்கும் விளைபொருள் ஒளியியல் சமூதிய சீர்வை காட்டாது. பிள்ளை காட்டும். ஏன்? இது சமச்சீரற்ற காரம். HBr-உடன் தாக்கம் புரிகையில் கிடைக்கும் சீர்வை ஒளியியல் சமபுதிய தீர்வை காட்டும். அது சரி. CH3MgBr-ஓட தாக்கம் புரிகை CH3MgBr CH2 double bond CH CH2 CH2 COMgBr H, இது CH3. ஒளியியல் சமதிய தீர்வை காட்டும். சரி, ஏனென்றா இந்த காவனம் சமச்சீரற்ற காவனம். சமச்சீரற்ற காவனை நான் ரெட் கலரால ரவுண்ட் பண்ணி விடுறேன். இதுவும் சமச்சீரற்ற காவன், இதுவும் சமச்சீரற்ற காவன். அப்ப ரெண்டுமே ஒளியியல் சமூதிய தீர்வை காட்டும். ஆகவே விடை தீயும் தீயும் எழுதி போட்டு ஐயட்டுமோ.
ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். கீழே தரப்பட்டுள்ள மூலக்கூறு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை உண்மையானது அல்லது உண்மையானவை? புரோமின் நீரை நிறமாற்றும் அல்லது நிறம் நீக்கும். சரி, புரோமின் நீரை நிறம் நீக்கிறார்கள் அற்கீன்கள், அற்கைன்கள், பீனோல், அனலின் இவ்வளவு தந்தனா. சரி, எண்ணெயோச்சுடன் சூடாக்கும் போது அமோனியாவை வெளிவிடும். சரி, எண்ணெயோச்சோட சூடாக்கும் போது அமோனியாவை தருகிறதா இந்த சேர்வையில இப்படி ஒரு கூட்டம் இருந்தா வரும். CONH2 என்ற ஒரு கூட்டம் இருக்குமாக இருந்தால், ஏமைட் கூட்டம் இருக்குமா இருந்தால், NaO சேர்த்து வெப்பமேற்றி விட்டா COO Na+ சக NH3 வரும். அப்ப NaOச்சுடன் சூடாக்கும் போது அமோனியாவை தரும். 2,4-DNB சோதனை பொருளுடன் செம்மஞ்சள் ரவில் வடிவை தரும். அதாவது அல்டிகைட் கீட்டோன் கூட்டங்களை ஏதாவது இருக்கணும், அப்படி ஒரு சேர்வை இல்லை. NaBH4 பரிகரிக்கும் போது முதல் அமைனை தரும். பிள்ளை, NaBH4 இந்த சேர்வை தாக்க முடியாது. NaBH4 தாழ்த்தப்படக்கூடிய கூட்டங்கள் அல்டிகைட்டும் கீட்டோனும் மட்டும்தான். இதுல இருக்கிற ஏமைட் கூட்டம் தாழ்த்தப்படாது. LaLH4 தாழ்த்தப்படும். LaLH4 தேய்த்தால் இந்த CONH2 என்னவா தாழ்த்தப்பட வேண்டாம்? CH2NH. CH2NH2 என்ன அமை? இது ஒரு முதல் அமை. அப்ப இதுல NaBH4க்கு பதிலாக LaLH4 பரிகரிக்கும் போது ஒரு முதலமைனை தரும் என்று சொல்லி இருந்தால் சரி. ஆனா இது NaBH4 சொன்னது NaBH4 இந்த சேர்வையில எந்த ஒரு கூட்டங்களும் என்னையாவது தாழ்த்தப்படாது. அடுத்த கேள்விக்கு போவோம். 75. அஞ்சாவது கேள்வி. பென்சீன் இஞ்சால C டபுள் பொண்டோ CH2O பென்சீன் இந்த தொகுதி இருக்கு. இது என்னையும் வன்மையாக இது இந்த கூட்டம் சொல்லித்தான் அனைத்து ஓவில தனிச்சோடி இருந்தா இது வன்மையாக ஏவும். இது இந்த கூட்டம் இடைத்தரமாக ஏவல் அகற்றும். இடைத்தரமாக ஏவல் அகற்றும். இடைத்தரமாக ஏவல் அகற்றும். இடைத்தரமாக ஏவல் அகற்றும். அப்ப தாக்குதிறன் எது கூட முதலாவது வளையத்தை விட இரண்டாவது தான் கூட. இப்ப தாக்குதிறன் கூடியது தாக்குதிறன் ஒன்றை விட ரெண்டுக்கு தான் கூட. ஏனென்றா இது ஏவல் அகற்றுது, இது ஏவு. என்ன வழிகாட்டி? ஓதோபரா வழிகாட்டி. ஆகவே பிரதியீட்டு தாக்கம் எங்க நடக்கும்டா இரண்டாவது வளையத்துல ஓதோபரா நிலைகள்ல போய் பிஆர் பிரதியிடப்படும். அதுதான் பொருத்தமான விடை. ஆகவே பொருத்தமான விடை அஞ்சாவது. பாருங்கோ, அஞ்சாவது விடையில பிஆர் பராநிலையில பிரதியிடப்பட்டது. ஸோ இதை பற்றி ஏதாவது நோட் பண்றேன்டா, நோட் பண்ணி போட்டு கையெழுத்துங்கோ. அடுத்த வேலைக்கு போவோம். வாரக்கிழமையோட சரி பேப்பர் நயதரசம் கொண்ட சேர்வைகள் சின்ன டியூப் இது முடிய அடுத்த சரி. ஓகே, அடுத்த கேள்வி CH3 C டபுள் பொண்டோ H. CH3 C டபுள் பொண்டோ H. இதுக்கு நீங்கள் டயலூட் NaOH கேட்குறீங்க. டயலூட் NaOH இது ஒரு அல்டோல் தாக்கம். அப்ப என்ன வேணும்டா CH3 CHOH CH2 C டபுள் பொண்டோ H அல்டோல். எல்லாரும் சொல்லி தான் தானே அல்டோல் தாக்கம் எப்படி பாக்குறாண்டு சொல்லி தந்துறாங்க. அதுக்கு பிறகு H+ போட்டிருக்கணும். அதுல ஒன்று இந்த வருஷ பேப்பர்ல அது வெப்பம் போட மறந்துச்சுன்னா H+ வெப்பம்.
போட்டா நீர் அகற்றப்படும். CH3 CH டபுள் பவுண்ட் CH C டபுள் பவுண்டோ H நீர் அகற்றப்படும். அதுக்கு பிறகு CH3 MgBr போடுறோம். 10 ஸ்டெப் ஆகி அடிக்கிறோம். CH3 MgBr போட்டா C டபுள் பவுண்டோ கூட்டத்துக்கு குறுக்க போய் சேரும். அப்ப என்ன வரும்? CH3 CH டபுள் பவுண்ட் CH COMgBr இங்கால H இதுல CH3. அதுக்கு பிறகு இதுக்கு என்னத்தை சேர்க்கிறோம்? 8+ சேர்க்கிறோம். 8+ சேர்த்தால் இந்த OMgBr என்னவா மாறும்டா OH ஆ மாறும். அப்ப CH3 CH டபுள் பவுண்ட் CH COH H CH3. ஆகவே பொருத்தமான விடை எது பொருத்தமான விட? 4வது விட பொருத்தமான விட. சரியா? ரைட். 4வது விடை பொருத்தமான விடை. 77வது கேள்விக்கு போவோம். இது தெரியுமோ? தெரிஞ்ச கையெழுத்தும் எழுதிட்டீங்களா? கண்டு அடுத்தது 77வது கேள்வி. இப்ப இந்த பேப்பர் பாத்தீங்களா? கிட்ட கிட்ட வேற வேற பேப்பர் ஈஸியா இருக்கு. 77வது கேள்வி. HO CH2 CH2 Br. எனக்கு நீங்களாம் சொல்ல வேணும். Br ஆனது உலரீரலில் மெக்னீசியத்துடன் தாக்க முடிவதால் கிரீக் நாட்டின் சோதனை பொருளை தயாரித்துக் கொள்ள முடியாது. தெரியோ பிள்ளையோ? அன்னை செய்து விட்டுறேன். சொல்லுங்க. தயாரிக்கலாமா தயாரிக்க முடியாதா? யாராவது டக்கண்டு சொல்லுங்க பிள்ளையோ. தயாரிக்கலாமா தயாரிக்க முடியாதா? ஒரு தரம் கதைக்கிறீங்க. தயாரிக்கலாமா தயாரிக்க முடியாதா? நான் சொன்னான் கொஞ்சம் கூட்டங்கள் இருந்தா தயாரிக்க இயலாதுன்னு சொன்னான். என்னென்ன கூட்டம்? என்னென்ன கூட்டம்? அதாவது இந்த சேர்வையில OH கூட்டம் இருக்கு. இதே மாதிரி அன்றைக்கு ஒரு கேள்வி வரைக்கும் சொன்னான். எடுத்து பாருங்க. OH கூட்டம், NH கூட்டம், ட்ரிபிள் பாண்ட் CH கூட்டம், ஆல்டிஹைட் கூட்டம், கீட்டோன் கூட்டம், ஆல்டிஹைட் கீட்டோன், அமில குளோரைட், எசுத்தர். ஓகே, இந்த கூட்டங்களோட கிரீக் நாட்டின் சோதனை பொருள் என்னையும் தாக்க முடியும். இந்த கூட்டங்களோட கிரீக் நாட்டின் சோதனை பொருள் தாக்க முடியும். அப்ப கிரீக் நாட்டின் சோதனை பொருள் இந்த கூட்டங்களோட தாக்க முடிகிறபடியா ஒரு சேர்வையில இந்த கூட்டம் இருந்தால் கிரீக் நாட்டின் சோதனை பொருள் தயாரிக்க முடியாது. அப்ப OH கூட்டத்தோட கிரீக் நாட்டின் சோதனை பொருள் தாக்க முடியும். இந்த கூட்டத்தை கொண்ட சேர்வைகள் எல்லாத்தோடையும் கிரீக் நாட்டின் சோதனை பொருளுக்கு தாக்க முடியும். ஆகவே இந்த கூட்டங்கள் ஒரு சேர்வையில இருந்தால் தயாரிக்க முடியாது. இந்த கூட்டத்தில் இந்த சேர்வையில OH கூட்டம் இருக்கு. முதலாவது சரி. ஐதரோட்சில் கூட்டம் அடங்கும் சேர்வைகளுடன் கிரீக் நாட்டின் சோதனை பொருள் தாக்க முடிவதில்லை. பிழை. OH கூட்டம் அடங்குற சேர்வைகளோட தாக்க முடியும். OH கூட்டம் NH கூட்டம் இந்த கூட்டங்களை கொண்ட சேர்வைகளோட தாக்க முடியும். வேணுமெண்டா ஐதரோட்சைல் கூட்டத்தை கொண்ட சேர்வைக்கு கிரீக் நாட்டின் சோதனை பொருளுக்குமான தாக்கம் உண்டு. எழுதி காட்டுறோம் எப்படி இருக்க வேண்டும். CH3 CH2 MgBr. இதுக்கு நீங்கள் ROH போடுறீங்க. அல்கஹால் சேர்த்தால் இதுக்கு உடைஞ்சு இதோட 8+ சேரும். அப்ப என்ன வேணும்டா CH3 CH3 சக ROMgBr. எப்படி அட்டையிலே லைட்டுகள் இருக்கല്ലോ பாருங்க. ரிசோர்ஸ் புக்கில் இருக்கு. இப்படியான நிறைய தாக்கங்கள். ROH OH கூட்டத்தை கொண்ட சேர்வைகள், NH கூட்டத்தை கொண்ட சேர்வைகள், அமில இதரசனை கொண்ட அட்கைன்கள், இதுகள் எல்லாத்தோடையும் கிரீக் நாட்டின் சோதனை பொழுது தாக்கம் இருக்கு. சரி பிள்ளையர், நாளைக்கு உங்களுக்கு தெர்மோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றேன். அதில் டியூட் போட்டு விடுவேன் பாருங்க. சரிதானே? அது நாளைக்கு ஸ்டார்ட். 2 நாள் காணும் இனி ஆர்கானிக். சரியா? தெர்மோடைனமிக்ஸ் நோட்ஸ் அனுப்பி இருக்கு. அந்த நோட்ஸையும் எடுத்து எல்லாம் படிச்சு வைங்க. பேப்பர் கிளாஸ்ல பெருசா சொல்லி இராது. அப்ப தெர்மோடைனமிக்ஸ் நோட்ஸை ஃபுல்லா வாட்சி வைங்க. தெர்மோ கெமிஸ்ட்ரி ஓரளவு சொல்லலாம். சரிதானே? ரைட். ஓகே, குட் நைட்.